பெருமை மிகுந்த நன்னாளில் சென்னை தெற்கு மாவட்ட திமுக கலைஞர் நகர் வடக்கு பகுதி 127 வட்ட கழகத்தின் சார்பில் தொடர் வெற்றியின் தூய வடிவம் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவருடைய 72வது பிறந்த நாள் விழாக்கு வாழ்த்தரங்கம் வந்திருக்கிற பெருமரியாதைக்குரிய பண்பாளர், பாராட்டுக்குரியவர், நானே எங்க பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ஆளுக்கு உடம்பு சொல்லி ஒரு இரவு நேரத்துல 1 மணிக்கு பேசினப்ப கூட 3/4 மணி நேரத்தில் அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய அனைத்து ஆச்சரியப்பட்டு எப்படி அதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கு அந்த பணியை எளிமையாக செய்து முடித்திருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், மரியாதைக்குரிய பண்பாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணிய அவர்களுக்கும், சட்டம் நீதிமன்றம் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ் ரகுபதி அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லி, கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய பண்பாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, குரம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்பி பிரபாகர் ராஜா ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, நிரம்ப இருக்காங்க பெருமக்கள், காரம்பாக்கம் கணபதி அவர்கள் நிரம்ப இருக்காங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம். இந்த 4 பக்கத்துக்கு ஆச்சுன்னா இதுவே எனக்கு 3/4 மணி நேரத்தை எடுக்கும் என்பதால் எல்லாரும் நான் மரியாதை செய்வதாக நினைத்துக் கொண்டு உள்ள வர முடியாது. ஒரு வாழ்த்தரங்கம் நடக்கிறது பொதுவா எனக்கு தெரிஞ்சு 200 பேர் 300 பேரோட நடக்கும். கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 போல ஒரு மாநாடு மாதிரி இந்த விழாவை பேரன்போடு நடத்துகிற 127 வட்ட கழக செயலாளர், 127 வார்டு மாமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய தலைமை ஏற்கக்கூடிய கோயம்பேடு பொன் லோக் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியும் பாராட்டி உங்களுடைய கரகோஷத்துக்குடியே தெரிவித்து பாராட்டுகிறோம். ஏன்னா கொரோனா காலத்துல அவருடைய பணி ரொம்ப தீவிரமான பணி. நிறைய மக்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரே நேரத்துல 15,000 மக்களுக்கு இருக்கிற எல்லா பெருமக்களும். அதனால முத்தமிழருடைய பிறந்த நாள், தமிழின் பிறந்த நாள், நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாள், தமிழர்களுடைய பிறந்த நாள். இந்த இடத்துல நீங்க கை தட்டிருக்கணும். பரவாயில்ல, நீங்களா தட்டு மாதிரி மெய் சிலுத்து கேட்கிற மாதிரி நினைச்சு எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு நிமிஷம் நீங்க கை தட்டே இருக்கணும். அப்படி ஒரு நோய்க்கு நாங்க ஆளாயிரும். யாராவது கை தட்டல எனக்கு படபடன் வேர்த்து கீழே உள்ள அளவுக்கு சக்தி வலுவளந்தவனா இருக்கு. ரொம்ப அழகு. பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் இருந்த, அதாவது எளிமையாக இருப்பார் தளபதி அவர்கள், எளிமையாக இருப்பார். அவர் குணத்தில் ரிச்சாக இருப்பார். அதான் முக்கியமான விஷயம். நான் நிரம்ப சொல்லும் போது சொன்னேன், பஸ்ல போகும்போதெல்லாம் சர்வசாரமா பெண்கள் வரும்போது உங்க அப்பா விட்டு இடமா, ஏன்னா உங்க அப்பா விட்டு பஸ்ஸா, அடுத்த பஸ்ல வா. நல்லா கவனிங்க, அடிக்கடி கண்டேன் சொல்ற வார்த்தை அதான். உன் அப்பா விட்டு பஸ் மாதிரி நினைச்ச நேரத்துல ஏறுற பெண்களை சொல்ற நேரத்துல பெண்கள் தைரியமாக எங்க அப்பா விட்டு சொத்துதான், எங்க அப்பாவோட சொத்துதான் பஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எங்க கிராமத்துல இன்னும் அந்த பேருந்து ஏறி நகரத்துக்கு வராமலாம் சின்ன கிராமம். அதை மாற்றி இந்த நிதிநிலை அறிக்கையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம்லாம் இறைவனே செய்த இயற்கை பிழை என்று ஒண்ணு உண்டு. இறைவனே செய்த இயற்கை பிழை, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படித்த அந்த திருநங்கைகளுக்காக அரசு பணி, ஊர்காவல் பணி, அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்று இனத்தவருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல விஷயம் இதுல ஒரு குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தாய் தகப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி பணிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததுல கூடுதல் சந்தோஷம். ஏன்னா பொதுவா இவ்வளவு இடத்துல பேசும்போது ஒரு பதற்றங்கள் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, அவ்வளவு அமைதியா ரம்மியமா அவதான் அடுத்து பேசுறதுக்கு ஆசை. எவன் ஒருவன் புண்பட்டவனா அவன் தான் சார் பண்பட்டவனாக இந்த பூமியில் மாறும்.
முத்தமிழறிஞர்கிட்ட சொல்லும் போது, என்ன உங்க பையனை நீங்க அரசியல் கொண்டு வந்தீங்க போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கொண்டு வரவில்லை, தளபதியார் அவர்களை நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை, இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பையனை அரசியல் கொண்டு வந்தார். மீசா சட்டம் போட்டு உள்ள போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்கிற அளவுக்கு என் மகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மா. பாத்தீங்களா? அப்படி ஏன்னா அந்த மீசா சட்டம் அதான் சொன்ன ரொம்ப நேரம் ஓடி. ஏன்னா என்னுடைய நேரத்தை பார்த்துட்டே நான் பேசுறேன். 20 நிமிஷத்துக்கு முடிக்கணும்ன்றா. எல்லாரும் கேட்குதா? முதல்ல கேட்டுதான் முறைச்சு பாக்குறீங்களா? சரி, நான் ஒரு ஆசையா ஒரு விஷயத்த சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன். நீங்கள் பதிலுக்கு இங்க பார்க்க கூடாது. ரொம்ப ஏன்னா இந்த பதில் நான் இது வரைக்கும் வந்து பேசுறது இல்லை. இன்னைக்குதான் ஒரு பெரிய சபையில அது ஒரு உயர்ந்த மனிதன். இந்த இடத்துல நான் நன்றி சொல்றது நம்ம கழகத்துக்கு எதுக்காருன்னா, தலைவரை பத்தி படிக்கும்போது அவ்வளவு அழகழகான விஷயம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழிகள், இதெல்லாம் நாங்க பட்டிமன்றத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பத்தி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காகவும் நாங்க ஒரு பெரிய நன்றி சொல்லுவோம். இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் படிக்க வேண்டும். நான் முந்தின கூட ஒரு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால், தளபதியார் அவர்கள் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவர் ரெஸ்டாக உழைத்ததனால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை. திடீர்னு வந்துருவில்ல, எவ்வளவு விஷயம் சொல்ற பாருங்க சார். பாத்துங்க சார். இன்னொன்னு, இந்த விழாவில் நேர்த்தி பாருங்க, அந்த தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு, விருந்தோம்பல் கொடுத்ததா இருக்கட்டும், வரவேற்கிறதா இருக்கட்டும், நேர்த்தியாக இந்த இடங்களை பார்ப்பேன். ஒருத்தமே 150 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, 15-20 சண்டை போட்டு கிடப்பாங்க. அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கா சார். சாதாரண இந்த நிதிநிலைக்குல இந்த மாதம் இப்ப சொன்னதுல என்ன ஒரு முக்கியமான விஷயங்களை இவ்வளவு அடுக்கி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? திருநங்கையில் சொன்னேன். அதுக்கடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனை அவங்களுக்கு மேயராக இருக்கும் போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு 19 பாலங்கள் இப்படி ஆரம்பிச்சதாகும். இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம். ஆனா போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உண்மையிலே இந்த இடமே பாருங்க, பேர் பாருங்க, பொன் லோகு, அழகான அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெல்லாம் பாருங்களேன், தவப்புதல்வன், புதுமை பெண் திட்டம், நமக்கு நாம திட்டம், இப்படி பேர் அமையல சார். சில பேருக்கு அவருக்கு சம்பந்தம்லாம் அமைஞ்சு. எங்க ஊர்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், அவனுக்கு அமர்நாத்னு பேரு. அமராத ஆளுக்கு அமர்நாத். மொத்தமே 4 பேர் சிரிச்சிருக்கீங்க. இந்த 4 பேர் தான் சிரிப்பீங்க தெரிஞ்சிருந்தா இதை நான் வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சு விட்டு ஊர்லயே இருந்து மகிழ்ச்சி. இது எதுக்காகனா, இந்த பிறந்த நாள் தான் நம்ம சந்தோஷத்தை அனுப்பிக்க முடியும், மகிழ்ச்சி அனுப்பிக்க முடியும். வெறுமனமே பிறந்த நாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசையா அவர்கள் சொன்னது போல பேர் பாருங்க, மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசு என்று பேர். இன்னைக்கு எங்க மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடையேற்றி பல்வேறு மேடைகள்ல நீங்க எங்க தலைமையை பத்தியும் எங்க கழகத்தை பத்தியும் கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 பேச்சாளர் மேடையேறி பேசுவதற்கும் காரணம் இருக்கிறது எங்க மாஸ் சார். அவருக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல ரகுபதி சார், அவங்க கிராமங்களே போய் எங்களை பேச வச்சாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் சார். அதான் ஒரு வார்த்தை சொன்னேன், முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள். அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்காது. எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள், அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேற எந்த இதுவும் இருக்காது. இன்ன வரைக்கும் போட்டி கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கிறது. இப்ப பட்டிமன்றங்கள் எத்தனை இடத்துல இருக்கு பாத்தீங்களா? கருத்தரங்க எத்தனை இடத்துல தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் தினந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக களத்தை தவிர வேற வழியே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், சரிங்களா? உண்மையிலே இப்போ நடந்த அதையும் சொல்லிடுறேன். உள்ள வரும்போது ஒரு 2 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. அதுல ரொம்ப ஆச்சரியம், எப்ப எடுப்பாங்க இப்படி இந்த டேனில திரும்ப குறுக்க வந்து ஒரு 3 பேர் செல்ஃபி எடுத்துட்டு என் ஒரு வார்த்தை கேட்டாங்க சார். எனக்கு படபடன்னு வேர்த்துச்சு. நீங்க யாருனே அப்படின்னா பாத்தீங்களா சார்? நான் சொன்னேன், எல்ஐசி ஏசன்ஸ் தம்பி, இந்த பாலிசி பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் எல்லா இடம் சார். மித்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழா சார். இது எத்தனை 3500 4000 பேர் நலத்திட்டங்களுக்கு வர்றாங்க. இது மாதிரி தினந்தோறும் சென்னையிலும் வெளியூர்களிலும் தினந்தோறும் நடந்துகிட்டு ஏழை வாழைகள் பயன்படுறாங்க. இதுக்கு பேர் தான் பிறந்த நாள், இதுக்கு பேர் தான் வெற்றி விழா. இதனாலதான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை. நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார். நான் பாக்குறேன், 50,000 பெற்றோர் இழந்த குழந்தைங்க இருக்காங்க. அவங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்? அவனுக்குன்னு ஒரு சின்ன ஆசை. நாங்கெல்லாம் கிராமத்துல பள்ளிக்கூடம் கூட எப்படி போனோம்னா, மதிய உணவுக்காக நாங்களாம் பள்ளிக்கூடமே போனோம் கிராமத்துல. ஆனா இன்னைக்கு அந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்த
காலை சிற்றுண்டியை இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசிச்சு எங்களை மாதிரி நாங்க கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களை பள்ளிக்கூடத்தை எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும் யோசிச்சு காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்க தயவுசு கை கட்டிரு. இல்ல நான் எனக்கு நைட்லாம் தூக்கம் வர எனக்கு என்னன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு விழாவுக்கு போயிருந்து சார் 2700 பேர் வந்துட்டாங்க. அங்க இருந்தவர் அந்த மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள 2700 காலி விழுந்துகிட்டே போறார். ஆச்சரியப்பட்டான், எதுக்கு எல்லாரும் காலி விழுறீங்க, அவ்வளவு மரியாதை இல்லைங்க, செருப்பு எதுவும் போட்டுக்கான்னு தெரியல சார், அது மரியாதை சார். இங்க பெரியவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் சொல்லும் போது இந்த ஆண்டின் நிதி நிலையத்தில் எவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடிக்கி சொல்லும்போது ஆச்சரியமா சார். தலைவருக்கு கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டினார். விதியை மதியால் வெல்வோம் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்வோம் பெரியவர்களா சொல்லுவாங்க. ஆனா விதியை தன்னுடைய நிதியால் இன்று கொடுத்திருக்க நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்மளுடைய கழகத்தில். அதனாலதான் எல்லாரும் சொல்றது ஐயாவுடைய ஆயுள், நம்ம தலைவருடைய ஆயுள் ஏழைகளுடைய ஆயுள், தலைவருடைய ஆயுள் தமிழின் ஆயுள், தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பது பெரிய விஷயம் சார். அதனால தவப்பூர்வ திட்டமா இருக்கட்டும், இந்த ஆண்டு புதுசாக இன்னொன்னு கிராம பகுதியில இருந்து வர்றவங்க, இந்த சென்னைக்கு வாழ்வாரம் தேடி வர்றவங்க, பெற்றோரை காப்பாற்றணும் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்கருக்கு. அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கடியில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை ஒன்று சொல்லி, இப்படி அழகழகான விஷயம். இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க ஒரு மனசு, ஏன்னா எப்பவுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து தரப்ப கசக்கு குப்பிடும், அப்ப அந்த மருந்தை வந்து கருப்பட்டிக்கு வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நகைச்சுவை கடையில் இந்த விஷயத்த சொல்லி ஆடுற கட்டாயம். எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலா பேசுறப்ப, ஒரு மோட்டிவேஷன் பேசுறப்ப, எடிசனை பாருங்கள், காரல் மார்க்ஸை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்லாது. அடுத்த தலைமுறை, அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள். 14 வயதில் தோன்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது. வேற ஒண்ணு வெளியெல்லாம் யோசிக்கும் அந்த இதை நான் ஒண்ணு படிக்க ஆச்சரியப்பட்டேன். நானுமே எனக்கு ஒரு உந்துதல் வந்தது, ஒரு சக்தி வந்தது காரணம். அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம். அவருக்கு 72ஆம் பிறந்த நாள், பிரம்மாண்டமான விழா. இந்த பகுதியில கண்ணுக்கெட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை பேரும், அது பெண்களுக்கான திட்டங்கள் தான் அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக. ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, மகளிர் கிட்டத்தட்ட 26 நாளும் நின்று கொண்டு 15,000 மைல்கள் சென்று அத்தனை நலத்திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அதுவும் நம்முடைய தளபதியார் அவர்கள், நம்முடைய கழக தலைவர்கள். அவருக்கு பெருமையான வாழ்த்துக்களை, உங்களுடைய அத்தனை ஒரு வாழ்த்துக்கள் உள்மனதிலிருந்து. ஏன்னா வாழ்க்கையை புதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பதான் வாழ்க்கை, எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை. இந்த மண்ணில் வாழும் நாட்களை விட பிறர் மனதில் வாழும் நாட்கள் தான் உயர்வான நாட்கள். அந்த மாதிரி பிறர் மனதில் வாழ்கிற கழக தலைவருக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி வருகின்றோம். பல்வேறு ஆண்டு, பல்வேறு 100 ஆண்டு கால பயிற்சியோட வாழ வேண்டும். தமிழர்களும் தமிழும் செழிப்போடு வளர இது மாதிரி விழாக்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை அண்ணன் பிரம்மாண்டமான விழாவை பொன் லோக் அவர்கள் ஏற்பாடுபடுத்திக் கொடுத்தது. அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி, அன்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. லேபு கால் கேளுங்க.